நடிகர் விஜயோட பனையூர் பங்களாவில் ஒரு பெரிய அண்டர் கிரவுண்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மேல வியூ ப்ராடக்ட்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 80% 90% ஆஃபரில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தேவை, அவசியம், அத்தியாவசியம் இருந்துச்சுன்னா மட்டும் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா தயவு செஞ்சு அதை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, மெயின் மேட்டருக்கு வரலாம். விஜயனுடைய பனையூர் பங்களா, அதாவது விஜயை சொல்லும் போதே பனையூர் பண்ணையார் அப்படின்லே சொல்லுவாங்க. ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சா நீலாங்கர வீடு, அதுக்கப்புறம் பனையூர் பங்களா. ஸோ இதுக்குள்ளேயே தான் பார்த்தோன்னா விஜய் முழுக்க முழுக்க டிராவல் ஆகிட்டு இருப்பாரு. இப்போ ரஜினியோட வீட்டுக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க. அவர் சரக்கு அடிக்கிறது எதுவாக இருந்தாலும் பர்சனல் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் வச்சுக்கிருவாரு. ஸோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருமே தன்னுடைய ரகசியம் வெளியில யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு அண்டர் கிரவுண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. விஜய் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இன்னும் ஒருபடி மேலே சொன்னா, மற்ற நடிகர்கள் யாருமே செய்யாத நிறைய விஷயங்களை விஜய் பார்த்தோன்னா சைலண்டா செஞ்சுட்டு போவாரு. அதனாலதான் விஜய் சைலண்ட் கில்லர்னு சொல்லுவான். இப்ப விஜயனுடைய சொத்துக்களா இருக்கட்டும், இப்ப விஜய் ஒரு கார்பரேட்டை ஒரு பக்கம் ஸ்ட்ராங் பண்றதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அரசியல்ல இருக்கட்டும், இப்படி பன்முகத்தன்மையோட விஜய் பார்த்தோன்னா இறங்கி அடிச்சிட்டு இருக்காப்ல. ரூட் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனமே வேற யாருமே இல்லை, அது விஜயனுடைய கம்பெனி தான். அதுக்கு ப்ரொடியூசரா இருக்கிறது ஜெகதீஷ். ஜெகதீஷ் தான் இப்ப ஜனநாயகன் படத்தை இது பண்றாங்க. ஆனா அந்த ஜெகதீஷ் வேற யாரும் இல்லை, விஜயனுடைய பினாமி. ஏன்னா சாதாரண கோயம்புத்தூர்ல ஒரு கர்மாத்தன்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல மஞ்சப்பையோட பார்த்தோன்னா எடுத்துட்டு இன்னைக்கு உதவி இயக்குனரா இருந்து இன்னைக்கு முழுக்க விஜயனுடைய ரைட்டனா மாதிரி ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஜெகதீஷ். இப்ப ஜெகதீஷ் தான் விஜய்க்கான எல்லா வேலையும், அண்டர் கிரவுண்ட் வேலை, மாஃபியா வேலை, மாமா வேலை முதற்கொண்டு எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுக்குறதாகவும், அதே சமயத்தில் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ரிலேஷன்ஷிப்புக்கும் சரி, விஜய்க்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் சரி, அதே மாதிரி வெளியில் வராத பல ரிலேஷன்ஷிப்புக்கும் அடிப்படை பேஸாக பார்த்தோன்னா இருக்கிறது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தா ஜெகதீஷ் தான் அப்படிங்கிற ஒரு தகவலும். ஜெகதீஷ் விஜய் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரோ, அது சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, ஜெகதீஷ் விஜய் மனசுக்குள்ள என்னென்ன நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் இமிடியேட்டா பார்த்தோன்னா பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவன் அப்படின்னு ஜெகதீஷையும் பத்தி பார்த்தோன்னா சொல்லுவாங்க. இப்ப என்ன ஒண்ணுன்னா, பனையூர்ல விஜய்க்கு எல்லாருமே விஜய் பார்க்கறதுக்கு பனையூர்ல செப்பரேட்டா ஒரு இடமும், அதே மாதிரி விஜய் ரொம்ப ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறதுக்கும் உள்ளுக்குள்ளேயே ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரியான பார்த்தோன்னா ஒரு பிளேஸும், சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா விஜய்க்கு ரொம்ப பார்க்க வர்றவங்க, அதே மாதிரி இந்த ப்ரெஸ்ஸு மீடியா இந்த வெளிச்சம் இவங்க கண்ணில எல்லாம் படாம இருக்கிறவங்க எல்லாமே அந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் விஜய் டீல் பண்ணுவாரணும். இவ்வளவு ஏன், த்ரிஷா தான் அடிக்கடி அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள பார்த்தோன்னா வந்துட்டு போவாங்க. கீர்த்தி சுரேஷ் பார்த்தோன்னா இருந்தாங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் கிசுகிசுக்கப்பட்ட போது அங்கே அண்டர் கிரவுண்ட் இருக்குங்கிறத ஒரு மூத்த பத்திரிகையாளர் கண்டுபிடிச்சு அவர் பார்த்தோன்னா அதை எழுதணும்னு சொல்லும் போது விஜய்யுடைய கட்சியில இருந்தே மிரட்டல் வந்துச்சு, ஜெகதீஷ் இவங்கள்ட்ட இருந்து மிரட்டல் வந்துச்சு அப்படிங்கிற தகவலும். இப்போ விஜயினுடைய கட்சியில இந்த ஐடி விங்குன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறவங்களும் இந்த ஜெகதீஷ் அப்படிங்கிற தகவலும். அதே மாதிரி விஜய்க்கு சொகுசு பங்களா மட்டும் இல்லைங்க, அங்கங்க இருக்கக்கூடிய இப்ப நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே பினாமி பேர்ல மாற்றப்படுது. அது த்ரிஷா ரிலேட்டடா இருக்கக்கூடிய சைட்லையும், அதே சமயத்துல அவருக்கு நம்பிக்கையான வட்டத்துல மட்டும் மாற்றப்படுது. காரணம் மனைவி சங்கீதா இப்ப ஜீவனாம்சம் பார்த்தோன்னா கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுறதுனால. விஜய நீங்க சில முக்கியமான நேரங்கள்ல இப்ப ரஜினி எப்படி இமயமலை போய் திடீர்னு மறைஞ்சிருவாரோ, அதே மாதிரி விஜய் ரெஸ்ட் எடுக்கணும், பார்க்க முடியாம வந்திருக்கணும், யாரு கண்ணிலையும் அகப்படாம வந்திருக்கணும் அப்படின்னா பனையூர் பங்களாவில் இருக்கக்கூடிய அவர் அண்டர் கிரவுண்ட்ல தான் பார்த்தோன்னா இருப்பாருங்கிறது கூடுதல் செய்திங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.